ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம பிராங்க்ல என்ன பண்ணியிருக்கோம்னா ஸ்பெஷல் ஸ்குவாட் மாதிரி நின்று இன்னைக்கு பிராங்க் பண்ணியிருக்கோம். அதில் இன்னைக்கு குறிப்பிட்ட பேர்கிட்ட இன்னைக்கு அடியெல்லாம் கூட வாங்க போயிருக்கோம். எப்படிங்கிறத நீங்க வீடியோ ஓபன் பண்ணி பாருங்க. கேமராமேன் முத கொண்டு அடி வாங்கியிருக்காரு. எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நீ சொல்ற, நான் என்ன சொல்றது? நான் தான் சொல்லணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு போயிருங்க. ஏன் பார்த்தானே அங்கேயே நிறுத்துறீங்க? வண்டியில பணம் வச்சிருக்கீங்களா? நிறுத்துங்க. பாருங்க, பார்த்தோன்னா ஓடுறீங்களா? ஏன் பார்த்தோன்னா வண்டியை நிறுத்துறீங்க? நிறுத்துங்க, வண்டியை செக் பண்ண. ஏதாவது இருக்கும் பாரு, இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இல்லைன்னா வண்டியை நிறுத்துவாப்ல அங்கேயே. ஏய் படாங்கிட்டு, நீ ஏன் அங்க போய் நிக்கிற? லைசன்ஸ் எடுங்க. ஆதார் கார்டு இருக்கா? உன் பேரெல்லாம் அதுல எழுதுங்க. ஆதார் கார்டு இல்லையா? உன் பேர் அட்ரஸ் எல்லாம் அதுல எழுதுங்க. சரி எழுதுங்க, உன் பேர் அட்ரஸ் எல்லாம் எழுதுங்க. நாங்க செஞ்சுறோம். கை நாட்டா அட்ரஸ் பேர் மாத்தி சொல்லுவாங்க. ஏன் யோசிக்கிறீங்க? நீ யோசிக்கிறத பேரு சார், ஒரு யோசிக்கிறத பார்த்தா அந்த மாதிரி இருக்கு. பாயிண்ட் செக் பண்ணுங்க. அட்ரஸ் அப்புறம் சொல்லுங்க. நீங்களா எடுங்க சார், நீ கை வைக்க வேணாம். கேமரா இருக்கு, நீங்களா எடுங்க. இருக்கத வெளியே எடு. மேல் பாக்கெட்ல 50 ரூபா மட்டும் தான் வச்சிருக்கேன். இல்ல 50 ரூபா கொடுங்க. டாக்குமெண்ட் இதுக்கு உண்டான ப்ரூஃப் எங்க இருக்கு? எங்க? இப்பலாம் 10 ரூபா போனாலே லத்தி சார் விட்டுருங்க. போடா போய் நின்றா சார். உரிச்சு போறேன். ஒரு டாக்குமெண்ட் இல்லாம வந்துட்டு 10 ரூபா கொண்டு போனாலே அதுக்கு அந்த 10 ரூபாய்க்கு உண்டான ஆதாரம் வேணும். 50 ரூபா கொண்டு வந்துருக்கீங்க. பேலன்ஸ் வந்து ஆதாரம் எங்க இருக்கு? சார் நீங்க என்ன சார் லட்சமா போயிட்டு இருக்கு, அதெல்லாம் விட்டுறீங்க? தம்பி காலை உடச்சு போடுவேன். ஒழுங்கா இல்ல ஐயா, நீங்க இதெல்லாம் கேளுங்க ஐயா, பாருங்க ஐயா. அவன் லட்சமா அவங்க எல்லாம் விட்டுறாங்க, நம்மள வந்து கார்ல எல்லாம் வந்து பணத்தை அடிக்கிறது இல்ல. இந்த மாதிரி எக்ஸல்ல போறவங்க மட்டும்தான். அது உங்களை மாதிரி ஆள்தான் அந்த பணத்தை அடிச்சுட்டு போறது. அதனாலதான் எங்களை ஸ்பெஷல் கோடு பசங்க எல்லாம் சேர்ந்து போட்டிருக்காங்க. என்ன சொல்றீங்க? இந்த கணக்கு எங்க? இது எங்க இருந்து வந்தீங்க? வீட்டுல இருந்து எடுத்துறோம். இப்பதான் வீட்டுல இருந்து வரல, நீங்க இப்ப வீட்டுல இருந்து வரேன்றீங்க. வீட்டுல இருந்து தான் வரோம். சரி, இப்ப எங்க எங்கிட்டு போறீங்க? கடை திறந்துருக்கான்னு பாக்க போறேன். கடை மைசெட்டு கடை. அப்புறம் பார்த்தோன்னு வளைஞ்சு ஓடுறீங்க. கடை திறக்கல, அங்கே தூக்கி போறேன். எங்க இந்த கடை? பக்கத்து கடை. போர்டுக்கு போர்டு வச்சிருக்குல்ல அது. சரி, நான் கூப்பிட்டேன்ல, அப்புறம் வளைஞ்சு போனீங்க. வேற யாரையும் கூப்பிட்டுங்கன்ட்டு நான் இந்த காசு வந்து எதுல இருந்தாங்க? நீங்க ஓட்டு போறவங்க கொடுத்தாங்களா? யார் கொடுத்தா? எந்த கட்சிக்காரங்க கொடுத்தாங்க? காலைல இருந்து சும்மா காலைல இருந்து இவ்வளவு காசு எடுத்துருக்கோம். அது ஒருத்தன் 10 ரூபா வரை எடுத்துருக்கிறேன். டீ குடிக்கிற காசு எல்லாம் முடிய வச்சிருக்கிறேன். நீங்க 50 ரூபா எடுத்து வந்துருக்கீங்க. சும்மா ஓட்டுறானா சார்? ஏய் சார், டாக்குமெண்ட்டை கட்டிட்டு பணத்தை வாங்கிக்கோங்க. இல்லைன்னா காலையில கோர்ட்ல 3ஆம் நம்பர் கோர்ட்ல சொல்லிட்டு நீங்க வாங்கிக்கலாம். சார் விட்டுருங்க சார், நான் ஓடிடுறேன். ஏய் தம்பி போ பேசாம. உன் வண்டியில நம்பர் கூட கிடையாது. குடிச்சு அப்படியே கொண்டு ஸ்டேஷன்ல கொண்டு நிறுத்திடுவேன். உன் வண்டியில நம்பர் கூட கிடையாது தம்பி, கொண்டு அப்படியே ஸ்டேஷன் கொண்டு போயிருவேன். லைசன்ஸ் இருக்கா? லைசன்ஸ் எங்க அப்பா இந்த ஊருக்கு தெரியாது. பெரியாளா? எவ்வளவு வேற இருப்பாரு? இல்ல எதுவுமே இல்ல. ஹெல்மெட் எங்க இருக்கு? ஓ, இந்த பக்கெட் வரனால ஏதாச்சும் அடிபடுச்சுன்னா அப்படியே சிகிச்சை செஞ்சுக்கலாம் ஃப்ரீயா. அதனால ஹெல்மெட் போடல. யாராவது வருவாங்களா? இங்க பாருங்க, ஹெல்மெட் போடணும் கவர்மெண்ட் சொல்லிருக்கா இல்லையா? இன்னைக்கு எடுத்துட்டு வர மறந்துட்டேன் நானு. பாத்துக்கோங்க, லைஃப் முடியிற படத்துல தான். சரி ஃபைன் போட்டுரு, ஹெல்மெட் மட்டும் ஃபைன் போட்டு அனுப்பி விட்டுரு. 50 ரூபா காசு கொடுங்க ஃபைனல். 50 ரூபா தான் எடுத்து வாங்கிட்டேன். ரெக்கார்ட் பண்ணீங்களா? சரி வண்டி தம்பி, வண்டி நம்பர் எடுத்துக்க, வண்டியை சூஸ் பண்ணி சார் வண்டியோட நாளைக்கு கோர்ட்ல வாங்கிக்கணும். நம்பர் பிளேட் என்ன சார்? ஏன் முன்னாடி நம்பர் பிளேட் ஏன் வைக்கல? நம்பர் உடஞ்சு வச்சு 6 முகம். சரி, ஒரு முகத்துக்கு பேர் சொல்றீங்க, என்ன 5 முகத்துக்கு யாரு பேர் சொல்லுவா? நம்பர் போடுங்க. நம்பர் பிளேட்டே இல்ல சார், நம்பர் பிளேட்டே இல்லாம வண்டி ஓட்டுறாரு. அதான் பின்னாடி இருக்குல்ல, பின்னாடி இருக்குன்னா முன்னாடி ஓட்ட வேணாமா? என்ன செய்றீங்க? வண்டியை கோர்ட்ல வாங்கிக்கோங்க. நாளைக்கு வந்து கோர்ட்ல ஃபைன் கட்டுவாங்க, வந்துட்டு வாங்கிக்கோங்க. இல்ல சார், சும்மா பிராங்க் வீடியோ தான் சார். சும்மா ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? அட சும்மா ஏங்க டென்ஷன் ஆகுறீங்க? டிவி சேனல் தாங்க சார். இருங்க, ஏன் டென்ஷன் ஆகாதீங்க சார், இருங்க சார்.
ஒண்ணும் இல்ல சார், லைசன்ஸ் மட்டும் காட்டிட்டு போங்க. ஏய் இது போடா சும்மா நை நை நை. பாருங்க சரியா தம்பி, உன் வண்டிக்கு ஒரு டாக்குமெண்ட்டும் கிடையாது. ஒழுங்கா போயிரு, வண்டியை தூக்கி கொண்டே நிறுத்திடுவேன். ஒரே ஒரு தடவை மட்டும் விடுங்க சார், போயிடுறேன் சார் ப்ளீஸ் சார். ஒரே ஒரு தடவை வாங்கிட்டு மட்டும். வரலையாப்பா? அது வாங்கிட்டு வா. சரி சரி என்னது? வாங்கி வாங்கி. சார், சார், ஒரே ஒரு தடவை மட்டும். எலெக்ஷன் ஸ்குவாடு, எலெக்ஷன் ஸ்குவாடு. அதனால பணம் போதான்னு செக் பண்ணிட்டு இருக்கேன். பணமே இல்லையா? சார், சார், இந்த ஒரே சார், சார், ஒரே ஒரு தடவை மட்டும் விடுங்க சார். அதுவே பெரிய அமௌண்ட் தான் ப்ரோ. சார், இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் விடுங்க சார். ஏய் என்ன கொஞ்சம் நீங்களா சொல்லுங்க. ஏய் அண்ணா, சொல்லுங்க. போடா பிச்சு போடுவேன். பேசாம விடுறான். ஏய் வண்டியை செக் பண்ணுப்பா. செக் பண்ணி ஹெல்மெட் போடலையா? ஹெல்மெட்டுங்க போயிட்டதுக்கு ஹெல்மெட் அப்பெல்லாம் கிடையாது சார். இப்ப கீழே விழுந்தீங்கன்னா இந்த மாதிரி நாயெல்லாம் கிறுக்க வந்து குறுக்க வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அண்ணா, கொஞ்சம் நாளையில வண்டி இருப்பான்னு வண்டி எடுக்க மாட்டேன். நாளைக்கு தான் கூட்டி போகும்போது எந்த ஊர்ல வேலை என்ன வேலை பாக்குறீங்க? அயன் பண்றீங்களா? இந்த ஏரியால ஒருத்தன் வந்து துணியெல்லாம் திருட்டி கொண்டு அயன் கடையில கொடுக்கறதா சொல்லி இருந்தாங்களே ஸ்டேஷன்ல. தில்லை நகர்ல தான் அவங்களுக்கு நாங்க கொண்டு போய் கொடுக்கறதா? உங்க பேர் என்ன? ஹதீஷா? தம்பி இந்த வண்டி நம்ம ஃபோன் பண்ணி ஸ்டேஷன்ல கேளு. என்னோட நேத்துல கையில வச்சிருக்கா அண்ணா, இந்த ஒரு தடவை மட்டும் விடுங்க. தம்பி உங்க அப்பா போலீஸுங்கிறதுக்கெல்லாம் உன்னை விட முடியாது, புரியுதா? வண்டியில ஒரு டாக்குமெண்ட்டும் கிடையாது. போலீஸே எங்க கையில தான், சரியா? போ பாயிண்ட் போய் போ. நீங்க தான் சார் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி விடணும் ப்ளீஸ் சார். விடுங்க சார், இந்த ஒரு தடவை. சார் வாங்க சார். உட்கார்ந்து இருக்கிறீங்க. நம்மளே நிப்பாட்டி தான் வச்சுருக்கேன். இல்ல நாங்க நின்றுட்டு இருக்கிறோம்ல, நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. நான் எந்த தப்பும் பண்ணல, அதான் உட்காந்துருக்கேன். நீங்க வந்து நான் தப்பு சார் சார் நாங்க தப்பு பண்ணிட்டு நான் பாருங்க, வயசானவர் அவரே ஹெல்மெட் போட்டு போறாரு. ஹெல்மெட் அதெல்லாம் வயசு பையன், வாழ வேண்டிய பையன். நீங்க எல்லாம் ஹெல்மெட் போட்டு போறது இல்ல. மறந்துட்டு வச்சுட்டு அது எப்படிங்க மறந்துட்டு வருவீங்க? கறிக்கடை தானே போறேன்னு சொல்லிட்டு முருங்கைக்காய் வாங்கிட்டு வரீங்களே, அதுக்கு காசு இல்லாம அதுக்கு மறந்துட்டு போறீங்களா? அதுக்கு தான் இங்க கடைக்கு தானே வந்து கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு? நான் இப்பதான் தங்கச்சி கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்து தங்கச்சி கல்யாணம் வச்சா நாங்க உங்களுக்கு கல்யாணம் வச்சாரு. அப்புறம் உங்களை நம்பி ஒரு பொண்ணு இருக்கும்ல? ஹெல்மெட் போடுங்க. நீங்க இல்லடா, போங்க ப்ரோ, போங்க ப்ரோ, போங்க ப்ரோ. நீங்க போங்க, வாங்க. நீங்க உங்க லைசன்ஸ் எடுங்க. ஏய் போடானே அடிச்சு விடுவேன். பாப்பா லைசன்ஸ் எடு, லைசன்ஸ் எடு, லைசன்ஸ் எடு. ஸ்பாட் தான், எலெக்ஷன் ஸ்பாட் தான். லைசன்ஸ் காட்டுங்க போ. உன்னோட லைசன்ஸ் பா, டிரைவிங் லைசன்ஸ் போடா பேசாம. லைசன்ஸ் உன்னோட டிரைவிங் லைசன்ஸ் எங்க? வீட்ல வச்சுட்டு உன்னோடது இருக்கா? எதுவுமே இல்ல வண்டி பேப்பர் எங்க எடுங்க. எதுவுமே இல்லையா? சரி நீ போய் எடுத்துட்டு நீங்க நிப்பாட்டுறீங்க. சரி ஒண்ணு இல்ல டிவி தோத்தாலும் ஜெயிச்சாலும்